வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இடைக்கால தடை உத்தரவு கோரும் டத்தோஸ்ரீ அன்வாரின் விண்ணப்பம் செவ்வாய்க்கிழமை அப்பீல் நீதிமன்றத்தில் விசாரணை. தனது முன்னாள் ஆராய்ச்சி உதவியாளர் யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள சிவில் வழக்கின் விசாரணையை நிறுத்தி வைப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவு கோரும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வழக்கு மனுவை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் வரும் செவ்வாய்க்கிழமை செவி மடுக்கவிருக்கிறது. அன்வாரின் சார்பில் ஆஜராகியுள்ள வழக்கறிஞர் டத்தோஸ்ரீ கே ராஜசேகரன் இன்று பிற்பகலில் அப்பீல் நீதிமன்ற துணை பதிவதிகாரி முன்னிலையில் வழக்கு தொடர்பான சாராம்சத்தை விளக்கியதைத் தொடர்ந்து இடைக்கால தடை உத்தரவு கோரும் அன்வாரின் விண்ணப்பத்தை செவிமடுப்பதற்கு வரும் செவ்வாய்க்கிழமை விசாரணை நாளாக நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. யூசுப் ரவுத்தர் தனக்கு எதிராக தொடுத்துள்ள பாலியல் வன்கொடுமை தொடர்பாக வழக்கை செவிமடுப்பதற்கு முன்னதாக கூட்டரசு நீதிமன்றத்தில் தாம் முன்வைக்கவிருக்கும் அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான 8 கேள்விகளுக்கு விடை காணும் விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் கடந்த புதன்கிழமை நிராகரித்ததைத் தொடர்ந்து அன்வார் வழக்கை நிறுத்தி வைக்க இந்த இடைக்கால தடை உத்தரவை கோருகிறார். யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள சிவில் வழக்கு மீதான விசாரணை வரும் ஜூன் 16ஆம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி ரோஸ் மாவார் ரொசைன் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அதற்கு முன்னதாகவே வழக்கை நிறுத்தி வைக்க கோரும் இடைக்கால தடை உத்தரவு கேட்டு அன்வார் அப்பீல் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்துள்ளார். பிராந்திய நிலைத்தன்மை மற்றும் அமைதியை உறுதி செய்வதற்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் தற்போது பதற்ற நிலையை தணித்து அமைதி பாதைக்கு திரும்பி விரிவான தீர்வை எட்ட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். ஹஜ் புனித யாத்திரையை மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபிடமிருந்து இன்று தொலைபேசி அழைப்பை பெற்ற தாம் மலேசியாவின் விருப்பத்தை அவரிடம் தெரிவித்ததாக அன்வார் குறிப்பிட்டார். பாகிஸ்தானில் நிலைமை அனுமதிக்கப்படும் பட்சத்தில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த மலேசிய பயணத்தை பாகிஸ்தான் பிரதமர் தொடர வேண்டும் என்று அவரிடம் தாம் வலியுறுத்தியதாக அன்வார் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் புக்கெட் ஜாலில் பகுதியில் உள்ள கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் 30வது மாடியிலிருந்து 4 வயது சிறுவன் ஒருவன் கீழே விழுந்து மரணமுற்ற சம்பவம் தொடர்பில் அந்த சிறுவனின் தாயார் மற்றும் தந்தையின் தம்பி கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தோனேசியர்களான இருவரும் இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐடிபோல் ஹசான் தெரிவித்தார். நேற்று வியாழக்கிழமை காலை 11 மணி அளவில் அந்த அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டதில் சிறுவனின் 27 வயது தாயாரும் தந்தையின் 25 வயது தம்பியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த சிறுவனின் தந்தை உள்ளூரைச் சேர்ந்தவர், தாயார் இந்தோனேசிய பெண்மணி ஆவார். விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஐடிபோல் ஹசான் தெரிவித்தார். நாட்டின் தேசிய பெட்ரோலிய நிறுவனமான பெட்ரோனாஸ் நேஷனல் பிரஹாட்டில் கிட்டத்தட்ட 5000 தொழிலாளர்கள் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டு வருவது அந்த தேசிய பெட்ரோலிய நிறுவனத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கையாகும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வேலையிலிருந்து நிறுத்தப்பட்ட தொழிலாளர்கள் ஒப்பந்தம் அல்லது குத்தகை அடிப்படையில் வேலை செய்து வந்தவர்கள் ஆவர் என நிதி அமைச்சருமான அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அமைச்சரவை விரைவில் ஓர் அறிவிப்பை வெளியிடும் என்று பிரதமர் விளக்கினார். முன்னாள் நிதி அமைச்சர் காலஞ்சென்ற துன் டைம் ஜைனுடினுக்கு சொந்தமான இல்ஹம் டவர் கட்டடத்தை பறிமுதல் செய்வதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்யும் என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். 2001ஆம் ஆண்டு சட்டவிரோத பணமாற்றம் சட்டம் 55 அல்லது 56 ஆகியவற்றை பயன்படுத்தி கோலாலம்பூரின் மையப்பகுதியில் உள்ள 60 மாடிகளை கொண்ட அந்த இல்ஹம் டவரை பறிமுதல் செய்வதற்கு SPRM விண்ணப்பிக்கும் என்று அசாம்பாக்கி விளக்கினார். தங்களுக்கு சொந்தமான இல்ஹம் டவர் பறிமுதல் செய்யப்படுவதற்கு டைம் ஜைனுடின் துணைவியார் நைமா கலிட் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
மனிதவள அமைச்சின் இந்தியர்கள் திறன் மேம்பாட்டு முன்னெடுப்பான மிசி ஏற்பாட்டில் உறைந்த உணவு உற்பத்தி, உணவு பதப்படுத்தும் நுட்பங்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கான உணவு பாதுகாப்பு பேக்கேஜிங் பட்டறை என்று 2 வகையான பயிற்சிகள் வெற்றிகரமாக நடைபெற்று நேற்று நிறைவு பெற்றன. கோலாலம்பூர் காம்ப்ளெக்ஸ் மெட்ரோ புடுவில் உள்ள எம்பீரியம் அனைத்துலக கல்லூரியில் 5 நாள் நடைபெற்ற மிசியின் இந்த 2 பயிற்சி திட்டங்களிலும் 75 பேர் பங்கு கொண்டு பலன் பெற்றனர். 2 பயிற்சி திட்டங்களும் 16 முதல் அனைத்து வயதினருக்கும் திறந்துவிடப்பட்டது. இது ஒரு குறுகிய கால பயிற்சி என்றாலும் உணவின் உகந்த தரத்தை உறுதி செய்வதற்கு தேவையான நுட்ப முறைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பயனுள்ள பட்டறையாக அமைந்தது என்று மிசியின் இந்த 2 பயிற்சிகளில் கலந்து கொண்ட சிலர் தங்கள் எண்ண அலைகளை திசைகளுடன் பகிர்ந்து கொண்டனர். 16 வயது எலிசியா விவரிக்கையில், உணவுகள் பதப்படுத்தும் நுட்பங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த பயிற்சி தமக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்றார். இந்த ப்ரோக்ராம் நான் கலந்த ரீசன் இப்போலேருந்து நான் என் கனவை சேஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே நான் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சாப்பாடை எவ்வளோ நாள் நம்மளால் தாங்க வைக்க முடியும், லைக் ஜேம்னா எத்தனை மாதம் தாங்க வைக்கலாம், ஒரு சம்பல்னா எவ்வளோ நாள் நம்ம தாங்க வைக்க முடியும் சொல்லிட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னொன்று இங்கே நிறையா என்னோட வயசு கூட உள்ளவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருக்கும்போது என்னால் நிறைய நாலேஜ் கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்துச்சு. கேட்டரிங் போன்ற துறைகளில் தாங்கள் சம்பந்தப்பட்டுள்ளதால் முன்கூட்டியே உணவை பதப்படுத்தி நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் அவற்றை தயார்படுத்தி எவ்வாறு உடனுக்குடன் பரிமாற முடியும் என்ற நுட்பத்தை மிசியின் இந்த பயிற்சி திட்டம் தமக்கு பெரும் வழிகாட்டலாக அமைந்தது என்றார் ருபினேஸ்வரன். நாங்கள் பாப்கார்ன் வடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஈவெண்ட்க்கு பாப்கார்ன் வடை கொஞ்சம் ஸ்பாட் செஞ்சு கொடுக்குற மாதிரி கான்செப்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃப்ரோசன் ஃபுட் எப்படி செய்யறதுன்னு அந்த ப்ரோக்ராமில் என்ன எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா, நாங்கள் ஒன் த ஸ்பாட் செய்கிறது அங்கேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்கிறது இட் கன்சியூம் டைம். ஸோ இதில் ஃப்ரோசனாக இது பண்ணுறதுனால நாங்கள் அடுத்தது எங்களால் இன்னும் வேகமாக எங்களோட இதை ப்ரொடக்ஷன் இன்னும் வேகமாக செய்ய முடியும். ஒன் த ஸ்பாட் செய்கிறதா இருந்தாலும் ஃப்ரோசனாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே இன்னும் ஈஸியாக எங்களால் போயிட்டு டக்குன்னு செஞ்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு இது. 16 வயது முதல் அனைத்து வயதினரையும் உள்ளடக்கிய இந்த பயிற்சியின் மூலம் நமது பாரம்பரிய உணவு வகைகளை உறைய வைத்தல் மற்றும் பதப்படுத்துதல் முதலிய நுட்பங்களை அறிவதற்கு தங்களுக்கு மிசி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததாக திலகம் தெரிவித்தார். இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப அருமையான வாய்ப்பு தான் சொல்லலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த காஸ் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரோசன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் காஸ். ஸோ இது எஸ்பெஷலி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய உணவுகள் எப்படி அதை பராமரிக்கலான்னு அதில் சில வழிமுறைகள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். நிபுணத்துடன் உணவை எவ்வாறு முறையாக சமைப்பது, சூட்டின் தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் போன்ற உணவு பதப்படுத்தும் நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான பயிற்சி பட்டறையாகும் என்றார் முனியாண்டி. மிசி ட்ரெயினிங்ல நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, பிகாஸ் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு create my own recipes and marketing. சரிங்களா? Then I also want to make as fresh as possible. In Anjanal training they teach us how to cook properly in what temperature, எந்த temperature cook பண்ணிட்டு என்ன மாதிரியான மெத்தட்ல நம்ம frozen food prepare பண்ணணும் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. Even though 5 days is too short, but we have learned a lot of things. அந்த குக்கிங் மட்டும் இல்லை, ப்ரிசர்வ் பண்ணுறது மட்டும் இல்லை, and also they teach us how can we market it online, TikTok, Facebook, social media. So அந்த கான்டென்ட்ல நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு எப்படி நம்ம AI யூஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மிசியின் ஒருங்கிணைப்பு தலைவர் கண்மணி லட்சுமணன் மேற்பார்வையில் நடைபெற்ற இவ்விரு பயிற்சிகளிலும் பங்கேற்றவர்களுக்கு மனிதவள அமைச்சின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி டிகேம் லார்ட்ஸ் தலைமையிலான பொறுப்பாளர்கள் நற்சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். பினாங்கு புக்கெட் மிர்தஜாம் புக்கெட் மீஞா தொழில்பேட்டை பகுதியில் நிலத்தடி சாக்கடை குழாய் அருகில் ஏற்பட்ட வெடி சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. இச்சம்பவம் தொடர்பில் இன்று பிற்பகல் 2:45 மணியளவில் தாங்கள் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக பினாங்கு மாநில தீயணைப்பு மீட்பு படை இலாகா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
வெடி சம்பவத்திற்கு பிறகு லங்கோ பெரிண்டஸ்ட்ரியன் புக்கெட் மீனா 2 வட்டாரத்தில் சூழ்ந்துள்ள காற்று தரத்தின் தன்மையை தாங்கள் ஆராய்ந்து வருவதாக தீயணைப்பு மீட்பு படையினர் குறிப்பிட்டனர். சிலிகான் தீவுடன் தென் பினாங்கை இணைப்பதற்கு 380 மீட்டர் நீளம் கொண்ட பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்படும் என்று பினாங்கு முதலமைச்சர் சோக்கோன்யோ தெரிவித்துள்ளார். இந்த நீண்ட பாலம் வரும் 2028ஆம் ஆண்டு பொது மக்களுக்கு திறந்துவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சிலிகான் தீவுக்கும் சுல்தான் அப்துல் ஹலீம் முவாட்ஸம் ஷா பாலம் அல்லது 2வது பினாங்கு பாலத்திற்கும் இடையிலான இணைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு வியூக கட்டமைப்பு முயற்சியான பேன் ஐலண்ட் லிங்க் 2A திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக 4 வழித்தடங்களை கொண்ட இந்த பாலம் விளங்கும் என்று சோக்கோன்யோ தெரிவித்தார். பாலத்தின் கட்டுமான பணிகள் இந்த மாதம் தொடங்கும். இதன் நிர்மாணிப்பு பணியின் முதல் கட்டம் 2027ஆம் ஆண்டு மத்திய பகுதியில் நிறைவடையும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பலர் கிராமங்களுக்கு திரும்பிக் கொண்டிருப்பதால் நாட்டின் பிரதான நெடுஞ்சாலைகளில் இன்று மாலை 6 மணி வரை வாகன போக்குவரத்து நெரிசல் கடுமையாகி வாகனங்கள் மெதுவாக நகர்வதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM அறிவித்துள்ளது. கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் வாகனங்களின் எண்ணிக்கை முன்கணிப்பை விட அதிகரித்துள்ளது. கிழக்கு கரை மாநிலங்களுக்கு செல்கின்றவர்கள் கோம்பாக்கிலிருந்து கந்திங் சம்பா வரை கடும் போக்குவரத்து நெரிசலை எதிர்நோக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கோலாலம்பூர் டத்தாரான் மெர்டேக்காவில் 2 கும்பல்களுக்கு இடையில் நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த கைகலப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. முதல் நபர் புதன்கிழமை அதிகாலை 1:40 மணியளவில் கோலாலம்பூர் ஜாலான் துன் ரசாக்கில் உள்ள ஒரு கட்டட வளாகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றொரு நபர் பட்டாலிங் ஜயா பண்டார் சன்வேயில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் இன்று அதிகாலை 3:15 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஏசா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.